இந்த மனித வாழ்க்கையில் நாம் அறியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. அப்படிப்பட்ட அறியாத நிலைகளை வெளிப்படுத்தி நம்மை நல்வழிப்படுத்துபவர்கள்தான் ஞானிகள். அதுபோன்ற ஒரு மூல கருத்தைத்தான் ஞானகுரு இந்த உபதேசத்திலே நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய ஆசைகள் எங்கெங்கு போகின்றது, அதனுடைய செயலாக்கங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் நியாயம் என்று நினைப்போம், இது சரி என்று நினைப்போம், இது இயல்புதானே, இது எல்லோரும் நினைப்பதுதானே, எல்லோருக்கும் உள்ளதானே என்றெல்லாம் நினைப்போம். ஆனால் அத்தகைய சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய சில ஆசாபாசங்கள் நம்மை எந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை நாம் திருப்பி பார்ப்பதும் இல்லை, அல்லது திரும்பி பார்த்துவிட்டு செல்வோம் என்பதும் இல்லை, அல்லது சிறிது சிந்தித்து பார்த்து அதற்குள் காலை வைப்போம் என்பதும் இல்லை. ஆசைப்பட்டவுடன் உடனே அதில் இறங்கி விடுகின்றோம், செயலுக்கும் சென்று விடுகின்றோம். பின் எல்லாம் முடிந்த பிற்பாடு ஆசைப்பட்டது தப்பு, செயல்பட்டது தப்பு, எல்லாமே வீணாகி போய்விட்டது என்பது ஒரு சில நேரங்களில் இதை தெரிந்து கொள்ள முடிகின்றது, ஒரு சில நேரம் தெரிந்து கொள்ள முடியாமலே வாழ்க்கையை முடிந்து விடுகின்றது. காரணம், இந்த வாழ்க்கை நன்றாக வாழ வேண்டும் என்ற ஒரு குறியைத்தான் எல்லோரும் வைக்கின்றோம். நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, பண வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே ஒரு குறி உண்டு. அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அந்த குறிக்கோள் தான் உண்டு. ஆனால் அந்த குறியிலே நாம் செல்லும் பாதையிலே வரக்கூடிய தடைகளையோ அல்லது நம்மை எதிர்த்து தாக்கும் சில நிலைகளையோ நாம் சீர்தூக்கி பார்க்கிறோமா என்றால் இல்லை. ஏன்னால் நாம் நேரே செல்லுகிறோம் என்றுதான் நினைக்கின்றோம். இதை போன்று நம்மை போன்று எத்தனை பேர் நேராக வரும்பொழுது நம் மீது மோதி விடலாம், அல்லது நாம் போகும் பாதையில் இப்படிப்பட்ட தடைகள் இருக்கலாம் என்பதை யோசிப்பதும் இல்லை, கூர்ந்து கவனிப்பதும் இல்லை, அல்லது சற்று சிந்தித்து செயல்படுவோம் என்பதும் இல்லை. அதைத்தான் ஒரு எளிய உதாரணம் மூலமாக ஞானகுரு இங்கே சுட்டி காட்டுகின்றன. இது வாழ்க்கையோடு இணைந்தது. ஏதோ ஒரு பொருளுக்காக, காசுக்காக, ஏதோ ஒரு ஆசைக்காக அல்ல. காரணம், நாம் ரோட்டில் செல்லுகின்றோம், நாம் ரோட்டில் இந்த பக்கம் செல்லுகின்றோம், ஆனால் நாம் ரோட்டிற்கு அந்த பக்கமாக ஒரு நல்ல பொருள் தெரிகின்றது, அது ரோட்டிலே கிடைக்கின்றது, எடுக்க வேண்டும் என்ற ஆசை உடனே நமக்கு வருகின்றது. ஆனால் ரோட்டிலே இந்த பக்கம் இருக்கின்றோம், பொருளோ அந்த பக்கம் இருக்கின்றது. ரோட்டை கடக்க வேண்டும் என்றால் இடையிலே வரும் வாகனங்களையோ மற்ற நிலைகளையோ சிந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும், பார்த்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும், பாதுகாப்பான முறையில் செல்ல வேண்டும், நாம் போய் எடுக்க வேண்டிய பொருளை பாதுகாப்பாக எடுக்க வேண்டும் என்று அந்த சிந்தனையை பார்த்த உடனே நமக்குள் தோன்றிய ஆசை மறைத்து விடுகின்றது. நினைவை அங்கே செலுத்தி அந்த பொருளை எடுக்க உடனடியாக நாம் செல்லப்படும் போது குறுக்கே வரும் வாகனத்தை பற்றி திரும்பி பார்க்காதபடி சென்றால் வாகனம் மோதி விடுகின்றது, பொருளை பெற முடியாதே போய்விடுகின்றது. ஆசையின் உணர்வுதான் வருகின்றது. ஆனால் அது அறியப்படும் பொழுது கிடைக்கவில்லை என்கிற பொழுது அந்த மடிந்து விட்டால் பின் அந்த ஆன்மா, ஏனென்றால் குறுக்கே வருவதை பார்க்கவில்லை, வாகனம் வந்துவிட்டது, அடித்து விட்டது, மடிந்து விடுகின்றோம். பொருளை எடுப்பதற்குத்தான் சென்றோம், ஆனால் மடிந்து விட்டோம் என்றால் அந்த ஆன்மா அந்த நினைவோடு அங்கே சுழண்டு கொண்டிருக்கும். அதே ஆசையுடன் அங்கே சுழலும் பொழுது மீண்டும் இது போன்ற ஆசை கொண்ட மனிதர்கள் அங்கே நடமாட்டம் இருந்தால் அவர்களுடைய எண்ணங்களுக்குள் இந்த ஆன்மாக்கள் புகுந்து இதே ஆசையை தூண்டி தான் எப்படி பெற வேண்டும் என்று முதல்ல தனக்குள் அந்த ஆசை தூண்டப்பட்டதோ அதே உணர்வுகளை தூண்டி அதை பெற வேண்டும், இதை பெற வேண்டும் என்ற உணர்ச்சிகளை தூண்டும். இப்படி பல மனிதர்கள் இன்று இருப்பதை காணலாம். இது குடும்பத்திலே நாம் பார்க்கலாம். ரோட்டிலே ஒன்றை பார்த்த உடனே வாங்க வேண்டும், யாரோ ஒரு பொருளை கையில் வைத்திருந்தால் அந்த பொருள் எனக்கு வேண்டும், ஒரு கடையிலே செல்கிறோம் என்றால் அதையெல்லாம் வாங்க வேண்டும். இப்படி யாரும் தவறு என்று சொல்வதற்கில்லை. ஆனால் மனிதர்களுடைய எண்ணங்கள் இது போன்ற உணர்வின் ஈர்ப்புக்குள் சிக்கப்பட்டு விட்டால் இத்தகைய உணர்ச்சிகள் தான் இயக்க செய்யும். ஆக நாம் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் வலு எதுவோ அந்த ஆசை மனிதர்கள் விளைந்த
அவர்களுக்குள் விளையப்பட்ட இந்த உணர்வு காற்றில் அதிகமாக இருக்கின்றது. நம்மை அதன் வழியிலேயே தான் அழைத்து செல்கின்றது. ஏன்னா நாம் ஆசைப்படுகிறோம் என்று நினைக்கின்றோம். ஆனால் நாம் நுகர்ந்த உணர்வு நமக்குள் விளைந்து நம்மை அந்த ஆசையின் வழிக்கு அழைத்து செல்கிறது என்பதைத்தான் இங்கே முதலில் சிந்திக்க வேண்டும். அதைத்தான் ஞானம் இங்கே முதலில் சுட்டிக்காட்டி, இத்தகைய தீமையிலிருந்து மனிதன் விடுபடுதல் வேண்டும். இத்தகைய தீய வினைகள் வராதபடி, நமக்குள் விளையாதபடி, நமக்குள் உருவாகாதபடி தடுத்து நிறுத்துதல் வேண்டும். அதான் சதுர்த்தி. ஏன்னா அந்த தீமை என்ற நிலையை நிறுத்துவதற்குத்தான் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய வழியில் அருள்ஞானிகள் உணவை ஞான வித்தாக உங்களுக்குள் பதிவு செய்கின்றோம். பதிவாக்கியதை மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வந்தால் உங்களுக்கு முன் காட்டில் இருக்கும் அருள் மகர்ஷி உணர்வை நுகர்ந்து எத்தகைய தீமைகளை அகற்றிடும் ஆற்றலை நீங்கள் பெறுகின்றீர்கள். என்றென்றும் அதன் வழிகளில் நீங்கள் நடக்க மெய்ப்பொருளாக இருக்கும் உயிருடன் ஒன்றி நீங்கள் வாழ முடியும். மெய் என்பது உயிர். எல்லாவற்றையும் அந்த உண்மையின் உணவை நமக்கு அறிவிப்பதே மெய், உயிர்தான். உயிருடன் ஒன்றி எல்லாவற்றையும் மெய்யாக மாற்றும் ஆற்றல் நாம் பெற முடியும். என்னால் குருநாதர் இதையெல்லாம் எனக்கு சும்மா சொல்லவில்லை, சொல்லாக காட்சிகளாக காண்பித்தார். என்னால் தெளிவாக அறிய முடிந்தது, தெரிய முடிந்தது, உணர முடிந்தது, நுகரவும் முடிந்தது. எனக்குள் பதிவான அந்த உணர்வின் தன்மை. என்றால் குரு எனக்கு இப்படித்தான் என்னை பண்படுத்தினார், எனக்கு தெளிவை காட்டினார், எனக்கு இந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி உண்மையை உணர்த்தினார். அதை நான் நினைவு கொண்டு வரும்பொழுது கடந்த கால நிலைகள் அவர் உபதேசித்ததை நினைவுபடுத்தி இங்கே உபதேசங்களாக உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது நீங்கள் அதை கூர்ந்து உற்று நோக்கி பதிவாக்க வேண்டும் என்று இச்சைப்பட்டு நுகர்ந்தால் அது பதிவாகி அதை நீங்கள் நினைவு கொண்டு வர இதே எண்ணம் குருவிடம் விளைந்தது, எம்மிடம் விளைந்தது, உங்களுக்குள்ளும் விளைந்து தீமைகளை அகற்றச் செய்யும். தீமைகளில் உங்களை விடுபடச் செய்யும். மெய்ப்பொருள் காணும் நிலைகளுக்கு உங்களை நிச்சயம் அழைத்துச் செல்லும். அதற்குத்தான் இதை உபதேசிக்கிறேன் என்று நாம் இந்த வாழ்க்கையில் ஆசையின் நிமித்தம் திரும்பி பாராது சென்றால் ஏற்படும் விளைவுகளை நாம் அனுசரித்து சிந்தித்து சற்று சீர்தூக்கி பார்த்து இது நமக்கு உகந்ததுதானா, இது நமக்கு தேவையா, இதனால் நாம் அடையக்கூடிய பலன் என்ன, தீய விளைவுகள் என்ன, இதிலிருந்து நாம் எப்படி செயல்பட வேண்டும், அந்த பொருளை எப்படி பாதுகாப்பாக எடுக்க வேண்டும் என்று பல வகைகளிலும் நாம் ஞானிகள் காட்டிய வழியிலே சீர்தூக்கி பார்த்து சிந்தித்து செயல்பட்டோம் என்றால் ஆலயங்களிலே காட்டப்பட்ட தீப ஆராதனை பொருளறிந்து செயல்படும் அந்த திறன் நாம் பெறுவோம். சிந்தித்து செயல்படும் அருள்ஞானிகள் அல்வட்டத்தில் இணைந்து வாழ முடியும். அதற்குத்தான் இதை உங்களுக்கு தெளிவாக்குகிறேன் என்று ஞான குரு உணர்த்துகின்றார்கள்.